இவ்வளோ நாள் உங்களுடன் ஸ்டாலின் சரி, இவ்வளோ நாள் அவர் யாரோட இருந்தார்? இந்த கேள்விக்கு பதில் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கா? கேள்வி எழுப்பின தம்பிகிட்ட இருக்கா? நீங்களே பார்க்குறீங்க, இந்த சாலையில் வரும்போது பார்த்துருப்பீங்க, வீடு தேடி அரசு என்று ஒரு பாறை உந்தில் தமிழ்நாடு அரசு முத்திரையே போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது. எது போகுது? வீடு தேடி அரசு. இவ்வளவு நாள் அரசு யாரை தேடி போச்சு? ஓரணியில் திரள்வோம். எதுக்கு? கூடி கொள்ளையடிக்க, கூடி கொலை செய்ய, கூடி கற்பழிக்க. அதுக்கு தானே. வேற எதுக்கு? கூடி குடிக்க. வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம்? ஓரணியில் எப்போ திரள்விய? தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணீங்க நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். மொழி காக்கன்னு போட்டிருக்கீங்க. பக்கத்தில் திராவிட பேரொழின்னு எங்கள் பாட்டனார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிட்டுது. சரி, சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று. இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா திராவிட இருட்டா? அவர் என்ன? சரி, திராவிட பேரொழியை எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்க. திராவிட பேரொழி, அதை படிங்களே. அங்கே ஒற்றெழுத்து இல்லை. ஏன் இப்போ இல்லை? திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா? அது என்னது? அது அரசு எழுதுது பாருங்க. சென்னை கடற்கரைக்கு போங்க, நம்ம தமிழ் இருக்கும், கீழே சென்னை இங்கிலீஷில் இருக்கும். தமிழ் வளர்க்கிறார்கள், மொழியை காக்கிறார்கள், மண் காக்கிறார்கள். இவ்வளோ காலம் என்ன பண்ணாங்க? அள்ளி விற்று திண்டு கொண்டு இருந்தார்கள். எந்த ஆற்றில் மண் இருக்குது, எந்த மலை இருக்குது? போகும்போது மலை மணலாக எத்தனை பாறை உந்துகள் போய்கொண்டிருக்குன்னு பாருங்க. மண்ணை காக்கிறார்கள், மானம் காக்கிறார்கள். மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாற்றி நிறுத்தி விட்டுட்டு இளவரச அரிசிக்கும் 500க்கும் 1000க்கும் கையேந்த வச்சுவிட்டு, வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கி நிற்க வச்சுவிட்டு, பிச்சைக்கார கூட்டமாக மாற்றி நிறுத்திட்டு மண் காக்க, மொழி காக்க, மானம் காக்க எப்போ வர்றீங்க? எப்போ வர்றீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு? பிரச்சனையே 60 ஆண்டுகளாக நீங்கள் தான். உங்கள் அப்பா, இப்போ நீங்கள், அடுத்து இப்போ உங்கள் மகன், நீங்கள் தான் பிரச்சனை. நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாமல் இப்போ தான் பிரச்சனை என்னன்னு கேட்குறீங்க. 4.5 வருஷம் 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க. தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும், சாலைகள் போடப்படும், எல்லாம் நடக்கும். விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும். இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல். என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ அன்னைக்கு தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும். இல்லைன்னா அது மலராது. சும்மா இவங்க காலங்காலமாக இந்த ஏமாற்று பாருங்க. இனி பிஜேபி வந்துடும். பிஜேபின்னு ஒன்று இல்லைன்னா திமுக செத்து 20 வருஷம் இருக்கும். திமுகங்கிற கட்சி அழிஞ்சே 20 வருஷம் ஆயிருக்கும். யாராவது மறுக்க சொல்லுங்கள். திமுகவை பதவியில் அமர்த்தினது ஐயா ஸ்டாலினா, ஐயா மோடியா? யாராவது மனச்சான்று இருக்கிற நெஞ்ச வச்சு சொல்லுங்க. திமுக கட்சி உழைச்சி வந்துருச்சா? பாரதிய ஜனதா வெள்ள வச்சிருக்கா? பாரதிய ஜனதா வந்துடும். குடுகுடுப்பக்கார மாதிரி ஊரோட அடிச்சுட்டு கத்துனது யாரு? இன்னும் 15 வருஷமா கத்துனா 3வது முறையும் வந்துட்டாப்ல. இப்பவும் பிஜேபி வளர விடக்கூடாது. அது எங்க வளருது? பிஜேபி வளர விடக்கூடாதுன்னு பேசுகிற பெருமக்கள், எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்கொடி பிடித்தது ஏன்? எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன்? எனிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் எனிமையா மாறினது எப்படி? அமலாக்கத்துறை சோதனை வந்தது, அதை அமுக்குன மாதிரியே ஆக்கமாயிருச்சு. எப்படி? அமைதியாயிருச்சு. எப்படி? வந்தார்கள், சோதித்தார்கள். சரி, என்ன நடந்தது? யாருக்காவது சொல்லுங்க. நீங்களாம் சொல்லுங்க. நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொட்டு எதாவது பேசுங்க. எங்கது? 3 முறை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்தோன்னா ஓடி வாரேன் மோடின்னு போனது யாரு? அங்கே போய் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நின்னீங்களா? கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா, இல்லை எதிர்த்து நின்று போரிட்டு முன்னீங்களா? இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சிகளை தவிர எவன் செய்வான்?
அதான் செய்வோம்.